மூன்றாவது வந்து மங்கை அடுத்து ஆடப்பட்டது ஆட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே ஒரு புதிய எடுப்பு அந்த புதிய எடுப்புன 3 பந்துகளில் 8 ஓட்டங்களை பெற்று சுசான் ஆட்டம் செல்ல அணியினர் முதலாவது விக்கெட்டை பங்கெடுத்திருக்கிறார்கள். முதலாவது அனைத்து போட்டியில் ஏன் அணித்தலைவர் சிறந்த முறையில் பந்துவீச்சு பிறகுகளை முன்கொண்டு அந்த ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி கொஞ்சம் பொடி நான் ஜேக்கெட் எடுத்து போடுவார் இல்லாட்டி என் ஜேக்கெட் எடுத்து வந்து என் பேக்கரி பெரிய பெரிய ஜேக்கெட் தடுத்தாடப்பட்ட அந்த பந்துக்கு ஒரு ஓட்டம் மாத்திரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தில் அணியின் ஓட்டு 9வது ஓவர் நடந்திருக்கிறது. 4 பந்துக்கு நிறைவேற்றங்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 9 ஓட்டங்கள். அவருக்கு பந்து வீச்சு பிறகு அங்கே அடித்தாடப்பட்ட பந்து எந்த விதமான ஓட்டமும் பெற முடியவில்லை. சிறந்த பந்து வீச்சு பிறகு அணியின் தலைவர் முதலாவது பந்து வீச்சு பிறகு நிலையில் 9 ஓட்டங்கள். இரண்டாவது நிகழ்த்த பந்துவீச்சாளர் தெரியுமா இது ஒரு இன்கம் தானே. முதலாவது லைனில் நண்பரை வீசப்பட்ட ஒரு அற்புதமான பந்து வீச்சுகிறது. எந்த விதமான ஓட்டம் போன் இல்லையா எங்கடா போன் சும்மா ஃபாலோ பண்ணுவீங்க நம்ம இல்லையா நீ ஃபாலோ பண்ணீங்களா ஃபாலோ பண்ணிடுங்க. ஒரு ஆட்டம் இழப்பா இல்லை அங்கே ஒரு வெற்றி பந்து 2 வெற்றி பந்துகள் ஒரு அகல பந்து ஒரு ஓட்டுக்கு மாத்திரம் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். லட்சம் குறை போய்க்கின்ற சிறந்த ஒரு பந்து வச்சுக்கிறது. அங்கே ஆட்டமிழக்கூடிய வாய்ப்பு தவறப்பட்டிருக்கிறார். ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. 10 சிறந்த
ஒரு ஓட்டத்தோடு அணி போட்டி எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. Mayan, battery low, Mayan. Fire. Battery low. Fire. இரண்டு ஓவர்கள் மூன்றாவது ஓவர் பந்துவீச்சுகிறது. அவங்க அடித்தாடப்பட்ட வந்து உயர சென்று பார்த்து பிடியெடுக்கப்படுவா இல்லை. ஒரு ஓட்டம் மாத்திரம் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷஹீர் அவர்கள் அதை 6ஆக மாற்ற பார்த்தார். அங்கே உயர பறந்த வந்து பிடியெடுத்துக்கான வாய்ப்பு, ஆனால் அலுவலப்பட்டது. இது வரைவாசி பந்துவீச்சு பிரதிகள் மீதம் இருக்கிறது. லைனில் பந்து ஒரு அகல பந்து என நடுவர் செய்கை செய்ய மற்றும் ஒரு உதிரி. அங்கே லெப்ட் சைடு அடித்தாடப்பட்ட பந்து ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறக்கூடிய வாய்ப்பு. அந்த ஒரு ஓட்டத்தில் அணி நோட்டத்துக்கு 15ஆக உயர்வடைந்திருக்கிறது. 3 பந்துவீச்சு பிரதிகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 2 பந்துவீச்சு பிரதிகள் 3வது ஓவரில் நிறைவேற இருக்கிறது. இரண்டு பந்துவீச்சு பிரதிகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 3 பந்துகள் மீதம் உள்ளது. அடித்தாடப்பட்டு வந்து ஒரு ஓட்டம் 2 ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பா இல்லை. சிறந்த களத்தடுப்பு அல்ல, ஆனாலும் அதாவது 2 ஓட்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதனை அவர்கள் எடுக்கவில்லை. ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டு 16ஆக உயர்வடைகிறது ஓட்ட எண்ணிக்கை. இன்னும் 2 பந்துகள் மீதமாக உள்ளது. ரிஷாடின் ஓவர் பந்துவீச்சு பிரதிகளில் 2 பந்துகள். அவை அடித்து ஆடினார், ஆனால் ஒரு ஓட்டம் 2 ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பா இல்லை. ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஓட்டமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த போட்டியில் மிகவும் சவாலான போட்டியாகத்தான் இருக்கும். இந்த பனி காலநிலை காரணமாக கோல் பண்ண வாராண்டா. அதே அடித்தாடப்பட்ட பந்து உயர முனை காப்பாளர் வகையை கொடியெடுப்பது அங்கு ஷஹீர் அவர்கள் ஆட்டமிழந்து களம் வெளியேறுகிறார். 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள் எஸ்யூஎஸ்எல் அணியினர். மொத்தமாக 3 ஓவர் பந்துவீச்சு நிறைவில்
17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 2 ஓவர் பந்து வீச்சு வீரர்கள், அதாவது 10 பந்து வீச்சுகள் வீச இருக்கிறது. 10 பந்து வீச்சு வீரர்களுக்கு எத்தனை ஓட்டங்களை பெறுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு வீரர் கலந்து விளையாடிருக்கிறார். மூன்றாவது ஓவர் பந்து வீச்சுகிறது. மன்னிக்கவும், 4வது ஓவர் பந்து வீச்சுகிறது. அதே ஒரு முதலாவது பந்து முதல் பந்து வீச்சு அகல பந்தாக செய்ய அங்கே அணி மற்றும் ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கிறது சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி அணியினர். அங்கே தரப்பட்ட ஆனால் அங்கே ஒரு நழுவான புள்ளியெடுப்பாக இருந்தாலும் அது நழுவப்பட்டு ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறார். சிறந்த ஒரு களத்தெடுப்பாக இருந்தாலும் அதை புள்ளியெடுக்க தவறி இருக்கிறார்கள். சிறந்த ஒரு விக்கெட், அந்த விக்கெட்டை கைப்பற்றவில்லை. அங்கே அடிதானப்பட்ட பந்து ஒரு ஓட்டம் மாத்திரம். ஒரு ஓட்டங்கள் பெறுவதாலும் குதிரைகளும் சிறந்த ஓட்ட எண்ணிக்கை வரக்கூடும். பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களை பெறப்போகிறார்கள் சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி அணியினர். அவங்க மற்றொரு அகலப்படி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ACOE அணியினர். அது ஒரு அளவு குறைந்த புல்லஸ் பந்தாக இருந்தாலும் அதற்கு அடித்தாட முனைந்தார். ஆனால் எந்த விதமான ஓட்டப்படத்திலான முனைக்காவலுக்கு சென்றது. அந்த பந்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 21 உயர்ந்திருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 21. 4 ஓவர் 3 ஓவர். அவங்க 4வது விரோதிக்காக அடித்தாடப்பட்ட பந்து அது ஒரு முறையில் சென்ற பந்து 2 ஓட்டங்களை இலவாக பெறுகிறார்கள். அங்கே அந்த 2 ஓட்டங்களுடைய அணியின் ஓட்ட எண்ணிக்கை 23 உயர்வடைந்திருக்கிறது. முறையில் ஆட்டம் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்கே ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழக்கப்பட்டிருக்கிறார். சிறந்த முறையில் வண்டிவீச்சு விருதுகளை மேற்கொண்டு வெறும் 23 ஓட்டங்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ACOE அணி. வெற்றி பெற வேண்டுமானால் 24 ஓட்டங்களை வர வேண்டும். 20 பந்துவீச்சு விருதுகள். இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கான நாணய சுழற்சி நடைபெற இருக்கிறது. 2 அணி தலைவர்கள் KRB அணியின் தலைவர் மற்றும்
ஏஎம்என்பி அணியினர். தயவுசெய்து கொஞ்சம் தாமதமாக போட்டிங்களை நிறைவு செய்வதால் தயவுசெய்து வேகமாக மக்களும் வேண்டிக் கொள்கிறோம். சார் கொஞ்சம் ரன் பண்ணி விளையாடுங்க சார். வாங்கல இருந்து கேஆர்பி அணியின் தலைவர் மற்றும் ஏஎம்என்பி அணியின் தலைவர் இருவரும் நாணய சுழற்சிக்கு காத்திருப்பாக வேண்டிக் கொள்கிறோம். கேஆர்பி அணியின் தலைவர் ராஜி அவர்கள் எங்கிருந்தாலும் தயவு செய்து காத்திருப்பாக நாணய சுழற்சிக்கு கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து அவங்க முதலாவது அரையிறுதி போட்டியின் அவங்க தடுக்காடப்பட்டு ஆட்டமிழக்கூடிய வாய்ப்பா அது ஒரு ஆட்டமிழப்பா அங்கே நடுவரிடம் இல்லை. முதலாவது கண்டுபிடிப்பதில் ஒரு ஓட்டம் நாணய சுழற்சியில் கேஆர்பி அவர்கள் களத்தடுப்பினை பதிவு செய்திருக்கிறார்கள். ஜாசவர்களுக்கான இரண்டாவது அறிவிப்பு. தயவு செய்து ஜாசவர்கள் உடனடியாக விரைந்து விரைந்து வருவார். தடுத்தாடப்பட்ட ஒரு பந்துக்கு மற்றொரு குறுகிய ஓட்டம் வரப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து ஷாஜின் போல் செய்ய கொள்ளணும். ஒரு ஓட்டம் இரண்டு ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பா இல்லை. ஒரு ஓட்டத்தால் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தில் அணை ஓட்ட எண்ணிக்கை 3 உயர்வடைந்திருக்கிறது. 3 வந்து வீச்சு பிரதிகள், 3 ஓட்டங்கள். அடித்தாளப்பட்ட பந்து கால்காப்பு முனையில் பட்டு அங்கு ஒரு ஓட்டம் குறுகிய ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. சிறந்த முறையில் பந்து வீச்சு வீரர்களை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
அழுத்தாடப்பட்ட வந்து கவர் டிரைவர் அழைக்கப்படுகின்றார். அழகான ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணி நோட்ட எண்ணிக்கை 7 இருக்கிறது. மிகவும் 8. முதலாவது பந்துவீச்சு பிரதிகள் நிறைவில் 8 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டுமானால் இன்னும் 16 ஓட்டங்களை பெற வேண்டும். 15 பந்துவீச்சு பிரதிகளை அனுசரணையாளர்களை நினைவு கூற வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய இந்த போட்டி நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் நாஜி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டைலரிங், ஃபுட் ஸ்போர்ட், போலீஸ் அண்ட் ஹஸ்ம் லிமோஷன் மற்றும் குராக் லிமோஷன், சீக்ரி குரூப், டாகட் கில்லர்ஸ், இன்னும் ரெஸ்டாரண்ட் இவர்களுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். மற்றும் ஒரு பந்து வச்சிருக்கிறது. ஆரம்பத்தில் அவர் சோதிக்க தவறி இருந்தாலும் அவர் வளமையாக போட்டிகள் சோதிப்பதை வல்லவர். இந்த போட்டியில் அவர் சோதித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே மற்றும் ஒரு 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அணிக்காக. சிறந்த பந்து வீச்சு அவசியம். ஆனால் முதலாவது ஓட்டம் வீச்சுகிறது. எண்ணிக்கை 13. கைகளை மாற்றி ஆடி இருந்தார். அங்கே ஒரு அகல பதாய் சிறந்த பந்து வீச்சு பிரதி 3 பந்து வீச்சு பிரதிகளில் 5 அவங்க வேகமாக எழுதிப்பட்ட பந்தாக இருந்தாலும் உள்ளத்தில் எழுதப்பட்ட பந்து அந்த கணக்கடிப்பாக சென்று ஒரு ஓட்ட மாற்றி அந்த ஓட்டத்தோட அணியின் ஓட்ட எண்ணிக்கை 14. ஆறு ஓட்டத்தினை இலகுவாக பெற்றிருக்கிறார் எங்களுடைய மற்றொரு வீரர் ரிஷான். இருவரும் கைகளை மாற்றி ஆடுவதில் சிறந்தவர்கள். அந்த வகையில் அந்த கைகளை மாற்றி அணிக்காக 10 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை 20. வெற்றி பெறுவாங்க 4 ஓட்டம். மூன்றாவது பதிவிச்சுகிறது. தடுத்தாடப்பட்ட பந்து அதற்கு ஒரு ஓட்டம் பெறப்பட்டு இனி வெற்றி பெற 3 ஓட்டங்களை மாத்திரம் பெற வேண்டும். சிறந்த ஒரு கைகளை மாற்றி ஆடுவது அங்கே ஒரு ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு வெற்றிக்கான அந்த ஓட்டம் முதலாவது அரையிறுதி போட்டியில் SUS அணியினை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கொண்டு இறுதி போட்டிக்கு தெளிவாக கூறுகிறார்கள். சிறந்த ஆரம்ப போட்டியில் அவர்கள் தோல்வியை தழுவி இருந்தாலும் அது ஒரு சிறந்த போட்டியாக இருந்தது.
அந்த போட்டியின் பின்னர் அவர்கள் அனைத்து போட்டிகளையும் வெற்றி பெற்று இன்று இறுதி போட்டிக்கு தெரிவார்கள். சிறந்த வாழ்த்துக்களை கொடுக்கிறேன். இரண்டாவது போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த போட்டியை திருத்தப்படுத்துமாறு நடுவர்களிடம் கேட்டுக்கொண்டு KR கள்ளத்தண்டத்தை தெரிவு செய்கின்றார்கள். அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை களமிறக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து விரைவுபடுத்துமாறு. ஆமாங்க, இரண்டாவது வருகிற போட்டி அரையிறுதி போட்டியில் வெற்றியிட்ட அணியின் அணித் தலைவர் மற்றும் அணியினரை காத்திருப்பு மண்டபத்தினருக்கு வருமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது பந்துவீச்சு பிரதிகளில் சாஹிர் அவர்கள் தடுத்தாடி ஒரு ஓட்டத்தை மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கு பந்துவீச்சாளர் தடுத்தாடப்பட்ட பந்து அதற்கும் ஒரு ஓட்டம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த இரண்டு பந்து வீச்சுகிறதுகள் 2 ஓட்டம். மூன்றாவது
பந்து வேற நடுவரால் செய்தி செய்யப்பட மொத்தமாக அடி நோட்டு 3 உயர்வடைந்திருக்கிறது. எதிர்கை சிறந்த ஒரு வதேஜ் பிறகு அதுவும் ஒரு அகல பந்து. இங்கிருந்து பார்க்கும் போது எல்லாமே சிறப்பாக இருந்தது. அங்கே நடுவருக்கு தாண்டவர்கள் அது அகல படம். நிச்சயமாக குறுகிய ஓட்டங்கள் உதிரிகள் என்று வரும் இலக்கு கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஆனாலும் அதை தாண்டி அந்த இலக்கினை வெற்றிக் கொள்வது இலக்கு பொறுத்திருக்கிறார்கள். யார் அது ஓட்டுதல் இலகுவான முறையில் அது கவுட்ராய் முறையில் ஆடி வாயிர் அவர்கள் 4 ஓட்டங்களை பெற்றார். தாவியா ஃபைனலுக்கு பரப்புற இல்லைண்ணே, அந்த செமிஃபைனலுக்கு வந்துட்டு இல்லைண்ணே. அடிதாடப்பட்ட பந்து 6 ஓட்டமா 4 ஓட்டம் 4 ஓட்டம் சிறப்பு முறையில் அங்கே அந்த பந்துக்கு 4 ஓட்டம் முன்னர் ஒரு 4 ஓட்டம் ஓஃப் திசையில் மற்றும் ஒரு லெக் திசையில் மொத்தமாக அணி பெற்ற ஓட்ட எண்ணிக்கை 12. 2 உதிரிகள் 2 குறுகிய ஓட்டங்கள் 2 4 ஓட்டங்கள். அவங்க அடித்து அடிக்கிறார். அந்த உயிரச்சட்ட மருந்து படுவா விலகுவான ஒரு படி எடுப்பு. அவரை விட இந்த படி எடுத்தார். சிறந்த ஒரு படி எடுப்பு, சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் பாயர் அவர்களை நிறைய ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கிறார். அந்த பந்து வீச்சு பிறகு அவர் அவரை களம் வெளியேற்றிருக்கிறார். முதலாவது ஓவர் பந்து வீச்சு நிறைவடைந்திருக்கிறது. சிறந்த முறையில் பந்துகளை வீசியிருந்தாலும் 2 4களை விட்டுக் கொடுத்து அந்த ஓவரில் 12 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருக்கிறார். 2வது ஓவர் பந்து வீச்சு பிறகு எத்தனை ஓட்டங்கள் பெறுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே களத்தில் அம்சு அவரோடு இணைந்து களம் நுழைந்திருக்கிறார். சார் அவங்க லைன் வீசப்பட்ட எந்த விதமான ஓட்டமும் பெறாமல் சென்றிருக்கிறார். சிறந்த முறையில் காஸ்மின் அவர்கள் அந்த பந்தினை சிறந்த பந்து வீசுகிறது. அங்கு எந்த விதமான ஓட்டமும் பெறப்பட முடியவில்லை. ஒரு சிறந்த பந்து அந்த பந்து வீசுகிறதுக்கு எந்த விதமான ஓட்டம் அளவுக்கு வீசுகிறார். இந்த அவங்க சிறந்த ஒரு பந்து பிறகு 4 ஓட்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. அங்கே ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 15வது மணிகவும் 13வது நடந்திருக்கிறது. மூன்று பந்து வீச்சுகளில் ஒரு ஓட்டம் மாத்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஜஸ்மில். அவங்க லோ மூன்றில் அடித்தாடப்பட்ட பந்து 6 ஓட்டம் பெறப்படுமா இல்லை அங்கே பிடி எடுத்தார்.
கொடி எடுத்து நழுவ விடப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. இறுதி இரண்டாவது ஓட்டு தந்து வச்சுக்கிறது. அங்கே மீண்டும் அடித்தாடி வைக்கிறார். அங்கே 6 ஓட்டம் பெறப்படக்கூடிய வாய்ப்பா இல்லை. எத்தனை ஓட்டங்கள்? 6 ஓட்டம். செய்யுங்க நாங்கள் கொட்டுப்படி நடுவர்கள் எங்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் நீங்கள் செய்ய செய்ய வேண்டும். எங்களுக்கு கூட முடியாத 6 4 தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய முதலாவது இறுதிப்போட்டிக்கான அணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக அவர்கள் புகைப்பட பிடிப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ANCOE அணியினர் இரண்டு ஓவர்கள் பந்துவீச்சு பிரதிகள் நிறைவில் அணியை பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 20. பந்துவீச்சாளரின் பெயரை குறிப்பிட வேண்டும் பிளீஸ். நிக்ராஸ். அங்கே ஒரு பந்துவீச்சு பிரதியை அங்கே அகல பார்த்து நடவடிக்கை செய்து மற்றும் ஒரு எதிரியை விட்டுக் கொடுக்கிறார்கள். 4வது வாரம் 3வது வாரம் அடி வைத்து தயவு செய்து பந்துகளை அனுப்பார் வேண்டுகிறேன். அந்த பந்து ஈரமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே அது ஒரு ஃபுல் டோஸ் முறை வீசப்பட்டவன் அதுவும் ஒரு அகலப்பந்து என்று நடுவர் செய்தி மற்றும் ஒரு எதிரி. குறுகிய ஓட்டங்கள் மாத்திரம் பெற்றால் அங்கு போலாம் அங்கே அடித்தாடினார். ஆனால் அது முறையில் சென்ற பந்து அங்கு முன்னால் சென்று ஒரு ஓட்டம் மாத்திரம் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன பழகி கொடு. அவங்க உயர்த்தி அடித்து ஆடினார். அங்கே ஆட்டமிழக்கூடிய வாய்ப்பு அங்கே ஒரு படி எடுத்து சிறந்த படி எடுத்து நிக்ராஸ் பந்துகளை வீசி அவரே படி எடுத்திருக்கிறார். மற்றும் ஒரு விக்கெட்டை நடுவிட்டிருக்கிறது எங்களுடைய அணியினர். தயவு செய்து பந்துகள் செல்லும் இடத்துக்கு கொஞ்சம் உங்களுடைய அணியின் யாராவது அந்த பந்துகளை செலக்ட் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். மற்றொரு ஆட்டமிழப்பு அங்கு மற்றொரு வீரர் அங்கு உள்நுழைகிறார். ஆட்டமிழப்பு செலுத்துகிறார். அம்சூர் அவர்கள் ஆட்டமிழப்பு சென்று அங்கு களம் நுழைந்திருக்கிறார். காஷிம் அந்த ஃபீல்ட கொஞ்சம் செட் பண்ணுங்க. Sajid bro, kau mana?
அங்கே அது ஒரு அளவு குறைக்கப்பட்டால் அகல பந்து முயற்சி செய்கிறார். சிறந்த 2 பந்து வீச்சு வீரர்களை மேற்கொண்டிருந்தாலும் 3 உதிரிகளை விட்டுக் கொடுக்கிறார் நிக்லாஸ். அதோடு ஆடி 21 ஒரு மணி இங்கிருந்து பெறப்படக்கூடிய வாய்ப்பா இல்லை. 2 ஓட்டங்கள் பெறப்பட முடியுமா? ஆட்டம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த 2 ஓட்டங்களை இலகுவாக தூக்கியிருக்கிறார்கள். அந்த ஓட்டத்தோடு அணியின் ஓட்டத்துக்கு 26 உயர்வடைந்திருக்கிறது. 3 ஓவர்கள். 3வது ஓவர் பந்து வீச்சு பிரதி. மூன்று பந்து வீச்சு பிரதிக்கு நிறைவடைந்திருக்கிறது. சிறந்த ஒரு பந்து இருக்கிறது. லைன் நண்பர்கள் எழுதப்பட்ட பந்து அது எந்த விதமான ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆக மீண்டும் ஒரு அகலப்பந்து. சில அகலப்பந்துகளை இங்கிருந்து கூறுவார். தொடர்ச்சியாக 4 எதிரிகளை விட்டுக் கொடுத்திருக்கிறார். அடித்து ஆடி இருக்கிறார். உயரச்சென்று வந்து ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு. சிறந்த ஒரு பிடி எடுப்பு. சிறந்த ஒரு பிடி எடுப்பு மூலம் அங்கே மற்றொரு வீரர் பாஷித் அவர்கள் களம் வெளியேற புதிய வீரராக ரிஸ்லத் அவர்கள் களம் நுழைகிறார். இன்னும் 2 ஓவர் பந்து வீச்சு பிரதிக்கு வேண்டும். அதாவது 10 பந்து வீச்சு பிரதிகள் மீதம் உள்ளது. மூன்று ஓவர் பந்து வீச்சு பிரதிகள் நிறைவில் மன்னிக்கவும் 1 ஓவர், அதாவது இன்னும் 5 பந்து வீச்சு பிரதிகள் மாத்திரம் உள்ளது. அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 27. இறுதி ஓவர் பந்து வீச்சு பிரதிகளில் எத்தனை ஓட்டங்களை தருவார்கள்? AMNB அணியினர் பார்ப்போம். சஜீர் அவர்கள் வந்தாக இருக்கும். அதற்கு அங்கே அதற்கு பெட்டியெடுப்பு முனைப்பாளர்கள் எடுத்து மற்றொரு விக்கெட்டை வீழ்த்துகிறார்கள் KRB அணியினர். 2 பந்து வீச்சு பிரதிகளை மேற்கொண்ட சஜீர் ஒரு விக்கெட்டை பெற்று எந்த விதமான ஓட்டம் பெற்றுக்கொடுப்பதில்லை. இறுதி ஓவரில் ஓட்டங்கள் சென்றால்தான் ஒரு சிறந்த இலக்காக இருக்கும். இல்லை என்றால் போகும். இன்னும் வெறும் 3 பந்து வீச்சு பிரதிகள் மாத்திரம் மீதமுள்ளது. AMB அணியினர் 27 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். மற்றொரு வீரர்கள் களமிழந்திருக்கிறார் பவுசர். அவர் 6 களை நல்லவர் பொறுத்திருந்தார். அப்ப என்ன செய்யப்படுகிறார்?
சரி ஓகே ஓகே இது குவார்டரா இல்ல இது செமிஃபைனல் லாஸ்ட் செமிஃபைனல் இதுல வின் பண்றாங்களுக்கு எங்களுக்கு ஆமாங்க ஓகே ஓகே ரெண்டு பால் அளவு பிடிச்சாங்க குறைத்த லைனில் மெதுவாக வீசப்பட்ட பந்து நல்ல ஒரு பந்து அந்த பந்துக்கு எந்த விதமான ஓட்டமும் பெறப்பட முடியாது இங்க பாருங்க இணை காப்பாளர் சென்றது இல்ல மெச்சிரிக்கா ஒரு ரெண்டா சேர்ந்து ஓகே ஓப்லியா அவங்க ஃபுல்டர்ஸ் முறையில் ஈடுபட்ட பந்து அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எந்த விதமான ஓட்டமும் பெறப்பட முடியாத பந்துக்கு ஒரு ஓட்டம் பைஸ் முறையில் பெறப்படுகிறது லெக் பைஸ் முறையில் பெறப்பட்டிருக்கு அங்கே இறுதி பந்திருக்கிறது சிறந்த ஒரு பந்திருக்கு பிறகு சஞ்சய் பேட் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இறுதி ஓவரில் இவ்வாறான பந்திருக்கு பிறகு வீசுவது கடினமானது அவங்க ஃபுல்டாஸ் முறையில் எழுதப்பட்ட பந்திற்கு அடித்து ஆடினார் அங்கே ஒரு ஓட்டம் இரண்டாவது ஓட்டத்துக்கான எத்தனை பேர் இரண்டாவது ஓட்டம் பெறப்படுமா அங்கே இரண்டாவது ஓட்டம் மூன்றாவது ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பா இல்லை அங்கே முனை காப்பாளர் சிறந்தவர்கள் அந்த தந்தை அப்படி அல்லாம மொத்தமாக AMMB அணியினர் 30 ஓட்டங்களை பெறுகிறார்கள் 4 ஓவர் பந்து வீச்சு பெறுகிறார்கள் அதாவது 20 பந்து வீச்சு பெறுகிறார்கள் 30 ஓட்டங்களை பெறுகிறார்கள் KRB அணியினர் வெற்றி பெற வேண்டுமானால் இன்னும் 20 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 31 ஓட்டம் மாத்திரம் பெறப்பட வேண்டும் ஆம் 4 ஓவர் பிரதிகளில் 27 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தாலும் இறுதி ஓவர் பந்து வீச்சு பிரதியில் மிகவும் சிந்தித்து செயற்பட்டாரோ தெரியவில்லை கட்டர் முறையில் வீசப்பட்ட பந்துகளில் எந்த விதமான ஓட்டங்களும் அவர்களால் விட்டுக் கொடுக்கவில்லை 3 ஓட்டம் மாத்திரம் விட்டுக் கொடுக்கப்பட்டு 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கிறார்கள் மொத்தமாக 31 ஓட்டங்களை பெற வேண்டும் அதுபோல சிறந்த பந்து வீச்சாளர்களை கொண்ட அணி AMMB அணியினர் அவர்களும் செலைத்தவர்கள் அல்ல ஆகவே இந்த போட்டி யார் வெற்றி பெறுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக நாங்கள் அனுசரணையாளர்களையும் கூற வேண்டும் அவர்கள் இந்த போட்டை கொஞ்சம் இந்தியாலாக்கினா நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக KRB அணியின் துடுப்பாட்டவர்களை தயவு செய்து துரிதமாக களமிறக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் அடுத்த இறுதி போட்டி மற்றும் இங்கே இறுதி போட்டி நடைபெற இருக்கிற எங்களுடைய நிகழ்வுகள் எங்களுடைய இறுதி நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறதால் இந்த போட்டியை விரைவுபடுத்துமாறு தயவு செய்து இரு அணியிடம் வேண்டிக் கொண்டு நடுவர் அவர்கள் அதை துரிதப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறேன் நிச்சயமாக அனுசரணையாளர்கள் கூறத்தான் வேண்டும் ஆனால் எனக்கு அந்த போட்டியில் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்களுடைய ஆடைகளை துல்லியமாக தைத்து அல்லது உங்களுடைய ஆடைகளை ஏதாவது கோளாறுகள் என்றால் திருப்தி கொடுப்பார்கள் எங்களுடைய நாகி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெய்லரிங் அது மட்டுமல்லாது உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான விளம்பர பதாகைகள் மற்றும்
வகையான வேலைப்பாடுகளை செய்து தருவதில் என்னுடைய ஆரம்பத்தில் பாடுகிறவர்கள் கிளம்புகிறார்கள். ரனீஸ் மற்றும் நிக்லாஸ் செமிஃபைனல் அது கொஞ்சம் அந்த ஆகல பேர் இந்த ஓப்பனிங் போறாங்கல்ல 2 பேர்ல ஒரு ஆள் ரனீஸ் மத்தாளாரு அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கோர் என்ன? 6 மொத்தம் எத்தனை? மொத்தம் 3 ഉണ്ടാവും. ഓക്കെ മൊത്തം 3 ഉണ്ടാവും. ഓക്കെ 27 3 30 31 ഇല്ല அப்படி இந்த பெட்டிங் அந்த ஃபேஸ் பண்ற ஆரங்க கொஞ்சம் முதலாவது பந்து வீச்சுகிறது ரிஸ்லத் அவர்களால் அங்கே சிறந்த பந்து வீச்சு பிரதியாக இருந்தாலும் அங்கே அடித்தாடப்பட்டு ஒரு திரும்பி ஓட்டம் மாத்திரம் பெறப்படுகிறது. சிறந்த முறையில் ஆரம்பம் செய்திருக்கிறார்கள் கேஆர்பி அணியினர். ரிஸ்லத்தின் துல்லியமான பந்துகள் அவருக்கு ஒரு ஓட்டம் பெறுவது கடினம் தான். படுத்துறது பார்ப்போம் எத்தனை ஓட்டம் பெறப்போகிறார்கள். ஆமாங்க, சிறந்த முறையில் ஒரு தடுக்காடு அதற்கும் ஒரு இலகுவான குறுகிய தூரம். 2 பந்து வீச்சு பிரதிகள் 2 ஓட்டங்களை விட்டுக்கிறார் ரிஸ்லத். அடித்தாடப்பட்ட பந்து, ஆனால் அங்கே ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் எத்தனை ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தோடு 3 பந்து வீச்சு பிரதிகளும் 3 ஓட்டங்கள் கொடுத்திருக்கிறார் ரிஸ்லத். பந்துகள் வீசுவது ஆகவே மொத்தமாக 5 ஓட்டங்கள் அந்த எந்த விதமான பந்து வீச்சு இல்லாமல் 5 ஓட்டங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார் ரிஸ்லத். 5 முதல் 8 ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கிறார். 3 பந்து வீச்சு மாத்திரம் நிகழ்ச்சி. சிறந்த ஒரு தடுத்தாட்டம். ஆனால் அது ஒரு கவர் ரைட் ஷாட்டாக இருந்தாலும் அதனை சும்மா ஓடியா ஜெடி திருக்கிட்டுவான் எப்ப விட்டாலும் மவுண்டியா போ எங்களுக்கு அங்கே அடித்தாட முயன்றால் அங்கே ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பா இல்லை. இங்கே எங்களுக்கு சிற்றுண்டி சம்சா மற்றும் இதர ஐட்டங்கள் வந்திருக்கிறது. தயவு செய்து எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான சிற்றுண்டிகளை பெற்றுச் செல்லுமாறு காத்திருப்பு மண்டபத்தை அருகே வந்து பெற்றுச் செல்லுமாறு வந்து கொள்கிறோம். பந்துவீச்சு பிரதிகள் சிறந்த முறையில் வீசக்கூடிய ஆயினும் அந்த நோபல் ஒரு பந்துவீச்சு பிரதினால் 8 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார்.
இது வெற்றி பெற வேண்டுமானால் 23 ஓட்டங்களை பெற வேண்டும். 15 சிலவர்களை சம்சாக்களை கண்டு கொண்டிருக்கிறார் எங்களுடைய மசாஜி. இந்த ஆறு குருகாரின் சாதிக்கு 2 சம்சாக்கள். ஐயா இதை கொஞ்சம் பிடிச்சி நிற்க மாட்டேல அவ்வளோது என்ன தவிர போகிறான் அடித்தாக்கப்பட்ட பந்து விட்டுப்படுத்துகிறார் பாஷித். 9 விளையாடுகிறது. ஒரு ஓவர் ஒரு பந்து விட்டு ஆஹா கை இங்கே வந்து முட்டை ஐயா சோட்டிச்சிரி போயிடுங்க போம் 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 நீங்கள் போங்களோ எடுத்து கொண்டு கொடுங்க. நாங்கள் பொம்பளையில் இருந்தால் கொண்டு எடுத்து கொடுங்க. போங்க சரி தருவோம். நகேஷ் அங்கே பொம்பளையில கொடுக்க டாக்டர் கொடுக்கும். அந்த பதிவு பிரதியில் முறையில் ஒரு ஓட்ட மாத்திரம் விட்டுக் கொடுக்கிறார் பாஷித். ஆயினும் ஒரு ஓட்டம் விட்டு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சிற்றுண்டிகளை தந்து வழங்கிய பூட்ஸ் போட்ட நிறுவனத்திற்கு மிகவும் நன்றியை தட்டுகிறேன். உங்களுடைய சம்சாரம் முட்டை சம்சாரம் மிகவும் ருசியாக உள்ளது. வக்கீல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாங்கே மற்றும் ஒரு வந்து ஒரு ஓட்டம் மாத்திரம் விட்டுக் கொடுக்கப்பட்டு மொத்தமாக அணி ஓட்டு கொண்ட ஓட்டம் இன்னைக்கு 11. மீண்டும் வீசப்பட்ட வந்து ஒரு அகலப்பந்தை நடுவர் செய்ய அணியின் ஓட்டம் இன்னைக்கு 12ஆக உயர்படைந்திருக்கிறது. பாசித் சிறந்த வகையில் பந்துகளை வீசினாலும் ஒரு உதவியை விட்டுக் கொடுத்திருக்கிறார். அடித்தாடி இருந்தார் சிறந்த ஒரு மணிகவும் பிரானிஸ் மீண்டும் மணிகவும் பிரானிஸ் ஒருவின 13 ஓட்டங்களை மாத்திரம் பெற வேண்டும் வெற்றி இலக்கினை அடைய. பந்திற்கு ஒரு ஓட்டம் மாத்திரம் 2 ஓவர் அறிவில் 19 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் KRB அணியினர். அணியினர் சிறப்பாக வந்து பாட்டுகள் மேற்கொண்டிருந்தாலும் அரையிறுதி போட்டியில் சோபிக்க தவறி இருக்கிறார்கள் கூற வேண்டும். 2 ஓவர் 19 ஓட்டங்களை விட்டுக் கொடுப்பது என்பது மிகவும் ஒரு பாதகமான செயலை இன்னும் வெற்றி பெற வேண்டுமானால் வெறுமனே
12 ஓட்டங்கள் மாத்திரம் 10 பந்து வீச்சு போயிருக்கிறது 12 ஓட்டங்கள். அரையிறுதி போட்டி 10 பந்து வீச்சு போட்டி 12 கொடுத்தாச்சே மச்சான். அன்சூரின் பந்தில் முதலாவது பந்தில் நம்ம பிடிக்கக்கூடிய வாய்ப்பா? ஆம். ஆறு ஓட்டங்கள் மாத்திரம் பெறப்பட வேண்டும். சிறந்த ஒரு பந்து வீச்சு அங்கே ஆட்டம் அப்பீல் செய்யப்படுகிறது. அங்கே ஆண்டவர்கள் இல்லையா என்று அது ஆட்டம் இழப்பு இல்லை என நடுவர்கள் செய்தி செய்திருக்கிறார். ஒருமணி 6 ஓட்டம் மாத்திரம் பெறப்பட வேண்டும். 8 பந்து இருக்கிறது. சிறந்த ஒரு பந்து இருக்கிறது. அது ஒரு அவுட். புதியெடுப்பு திரிபுரையில் அங்கே ஆட்டம் கொண்டிருக்கிறார் ரமேஷ். விளங்கவில்லை, நிச்சயமாக விளங்கவில்லை. அம்பையார் நடுவர் தயவு செய்து அதற்காக எந்த விதமான ஓட்டமோ ஆட்டமிழப்போ இல்லை. ஒரு வெற்றி பெற வேண்டும். 6 ஓட்டம் மாத்திரம் பெறப்பட வேண்டும். 7 பந்து வெற்றி பிறகு 6 ஓட்டம். இருந்தார் அங்கே ஆட்டம் விளையாடக்கூடிய வாய்ப்பு. சிறந்த ஒரு பெரிய எடுப்பு. ஆட்டம் ரணிஸ் அவர்கள் ஆட்டம் சொல்கிறார். இன்னும் மற்றொரு பந்து மீதமாக உள்ளது. இன்னும் 6 பந்துகளில் 6 ஓட்டம். இறுதி வரைக்கும் சென்றால்
நான் போன ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு மகள் ஒன்று போனாலா 2 மாதம் நீங்கள் இந்த வீட்டில் 5-3 வாப்பா சிறந்த முறையில் அந்த பந்து வீச்சு மேற்கொண்டாலும் அதற்கு அடித்தாடி 3 ஓட்டங்களை பிடித்தார். சிறந்த ஒரு நுட்பமான ஒரு தடுப்பாட்டம் அது. மீட்டாட முனையாமல் 3 ஓட்டங்களை பெற்றிருக்காங்க. இந்த 5 பந்து வீச்சு பிரதிகள் 3 ஓட்டங்கள். பார்ப்போம் யார் வெற்றி பெற போகிறார். பெரிய யோசிப்பேன் என்ன பெரிய இது காட்டு நான் அடிச்சு ஈஸியா அப்போ நம்ம சொல்லி வந்தாலும் ஈஸி வந்தாலும் எல்லாரும் இவ்வளவு பிடிப்பாக தேவை சவாலோடு ஆரோக்கியம் இல்ல ஆமாங்க அது ஒரு வயிற்றும் இல்ல சும்மா வந்து அது ஒரு அகல பாட்டியில் சிறந்த பாட்டி இருக்கிறது என்று நடுவர் செய்கிறது. ஒரு ஓவர் அல்ல இறுதி ஓவரில் 4 பந்து வீச்சு மாத்திரம் மீதம் உள்ளது. 4 பந்து வீச்சு 3 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். விக்கெட் எடுத்தா சில டைம் ஓகே சிறந்த ஒரு வகைக்கு பிறகு ஆக ஒரு ஓட்டம் இருந்தாலும் தனிப்பு இல்லை. சிறந்த ஒரு எதிர்பார்ட்டம் ஒரு ஓட்டம் பெற்றிருந்தாலும் அது ஒரு அவங்க அந்த ஒரு ஆட்டம் அவுட்ல அவன் கிரிஸ் பண்ண அவுட்ல அம்பையாக்கு செல்லல அம்பையாக கேட்குற மாதிரி செல்ல அது அவுட் தான். ஆனால் அவர் செல்லாமல் போனேன். அவர் கிரீஸை குத்தி போட்டு அவன் போனேன். அம்பியா இந்த செல்லல அவுட்டா என்ன ப்ரெஷர் பண்றேன் ப்ரெஷர் பண்றேன் மற்றொரு தொடர்பாளர் களமிறங்குகிறார். முன்னாள் ஜியாத் அவர்கள் முன்னாள் ஆட்டப்படை ஒரு அணியின் தலைவர் ஜியாத் அங்கே போட்டியை சமன்
செய்திருக்கிறார். அந்த அதுல பந்து மூலம் மொத்தமாக வெற்றிபெற ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட வேண்டும். 2 3 பந்து வெற்றிபெறர்கள் 2 ஒரு ஓட்டம் மாத்திரம். ஓட்டி ஆடப்பட்ட வந்து அங்கே விடுவதற்குரிய வாய்ப்பா இல்லை. இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள் எங்களுடைய கோடாரத்தை ரிவர் பேங்க் அணியினர். இறுதி போட்டி கோடாரத்தை ரிவர் பேங்க் மற்றும் எங்களுடைய இறுதி போட்டியில் களம் காண இருக்கிறார்கள். இரு அணிகளும் விரைவுபடுத்துமாறு வேண்டிக்கொள்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய அனுசரணையாளர்களை பற்றி கூற வேண்டும். பிரபல்யமான இடங்கள் அதை வச்சு தான் வந்துட்டு அரபிக்கொழி கொண்டு முஸ்லீம் சென்ற கொழிக்கு எம்எம்பி அது ஒன்று 90 வருடங்களாக பணியாற்றிவிட்டு வருகிறார்கள். எல்லாம் கமிட்டியானதான் கொடுத்தது. எல்லாம் கமிட்டியா இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் என்ன நடத்துங்க நாட்டில் இருந்து அது அவனால் கப்பல் அடிச்சு நடத்தினேன் மெயின் அங்கே என்னோட மற்றொரு பழைய கம்பி உண்டு யாரவே தெரியாது. நாளைய சுழற்சி காத்திருக்கிறது. அறிவித்தலன்று இந்த நாளின் நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கக்கூடிய எங்களுடைய அனுசரணையாளர்களை அன்போடு எங்களுடைய பாத்ரூம் பண்ணத்திற்கு அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நாளினுடைய நிகழ்வுக்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கக்கூடிய முராக் லிமோசன், அது மாத்திரமல்லாமல் அல்ஹாசிம் லிமோசன், சிகிரி குரூப் நிறுவனத்தின் உரிமையாளர், அத்தோடு பொலிஷன், அத்தோடு ஃபுட் ஸ்போர்ட் அவர்கள் இணைத்ததாக ராயல் சிகிரி, அத்தோடு காந்தி ஸ்போர்ட்ஸ் யூனியன் டெய்லரிங் நிறுவனத்தினுடைய உரிமையாளராக அன்பு அழைக்கும். அத்தோடு என்எம் பஸ்டூர் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் அன்போடு எங்களுடைய பாத்திரத்தினரை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக ANCOI அணி அத்தோடு KRB அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நாளுடைய இறுதிப் போட்டி நம்பர காத்திருக்கிறது. தயவு செய்து 2 அணியினுடைய தலைவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். உங்களுக்கான நாணய சுழற்சி தற்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். ANCOI மற்றும் KRB அணிகளுக்கு இடையிலான நாணய சுழற்சி தற்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. இரு அணியினுடைய தலைவர்களை மேலாண்மை வைக்கப்பட்டிருக்கின்றோம். மிக வேகமாக வருகை தாருங்கள். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் போட்டியை நிறைவு செய்ய வேண்டும். ANCOI அணி மற்றும்
இரு அணியினர் தற்பொழுது இறுதிப் போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான நாணய சுழற்சி தற்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. அணியினர் வெற்றியை கொடுக்கிறார்கள். அதில் முதல் துடுப்பாட்டத்தை தீர்மானித்திருக்கிறார்கள் ANCA அணியினர்.